பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நெருக்கத்தின் பாதையில கடந்து போகிறோம். இந்த நெருக்கத்தின் பாதையில போகும்பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். யார் நமக்கு உதவி செய்யக்கூடும்? இன்னும் சொல்லப்போனால் பல இக்கட்டின் நேரத்தில் பிரச்சனைகளை கடந்து கொண்டு இருக்கிறோம். தனிமையாக போராடுகிறோம், தனிமையாக போராட்டங்களை எதிர்கொள்ளுகிறோம், சோர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் துணைக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு அப்படியே நம்பி சில மனுஷர்களை கூப்பிட்டாலும் அந்த மனுஷங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, நமக்கு உதவி செய்கிறது போல உதவி செய்கிறாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு நான் தான் இவனை வாழ வச்சேன், என்னால் தான் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்மளை ரொம்ப மட்டப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் நமக்கு எல்லாமே செய்கிறது போல அப்படின்ட்டு. இல்லை, இருக்கிற பிரச்சனை இன்னும் மோசமாக்கி விட்டு போயிடுவாங்க. நம்ம யாரை சார்ந்து கொள்வது என்று தெரியாமலே பல நேரத்தில் தடுமாறுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டின் பாதையில் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்கள் பிரச்சனை எதுவாக வேணால் இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ளதாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறவுகள் மத்தியில் உள்ள சில பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள், சில குடும்பங்களுக்கு விரோதமாக மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், இப்படிப்பட்ட அநேக போராட்டங்களை சத்துரு எழுப்பி வைக்கிறான். இப்படி பலவிதமான போராட்டங்களாக இருக்கலாம். யாரை நாங்கள் சார்ந்து கொள்வது, யார் எங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு பதில் சொல்ல விரும்புகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. பாருங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறது. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், ஒரு தகப்பனாக பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு தகப்பன், நீங்கள் ஒரு சிநேகிதனாக பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு சிநேகிதன், சகோதரனாக பார்த்தா உங்களுக்கு அவர் நல்ல சகோதரனாக இருக்கிறார். பாருங்கள், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். ஒரு நல்ல டீச்சராக இருப்பார், நல்ல மென்டராக இருந்து நம்மளை நடத்துவார். அப்போ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நபர் உண்டு. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அடுத்து எழுதியிருப்பாருங்க, உங்கள் நாமமே வல்லமையில் பெரியது. அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதும், பிசாசுகள் நடுங்கும். உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மந்திரவாதங்கள், பில்லிசூனிய வல்லமைகள், அந்தகார கிரியைகள் அவருடைய நாமத்தை சொன்னால் போதும் நடுங்கும். சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு எவ்வளோ விக்கட்டில் இருந்தாலும் சரி, உங்களால் செய்ய முடியாத காரியங்கள், உங்கள் கையை மீறி போன பிரச்சனைகளாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னு நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். வேத வசனம் சொல்லுது பாருங்க, 10ஆம் வசனத்தில், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவரை குறித்து எழுதியிருக்க வார்த்தை பாருங்க, அவர் மெய்யான தெய்வம், அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். இன்னைக்கு அவரை சார்ந்து கொள்வீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் தான் உதவி செய்ய முடியும், என் வாழ்க்கைக்கு நீங்கள் உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை பாருங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் நெருக்கத்தின் மத்தியிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை சுவாமி, நீரே வல்லமையில் பெரியவர், உடைய நாமமே வல்லமையில் பெரியது. அப்பா, யாரெல்லாம் இக்கட்டின் மத்தியில, சஞ்சலத்தின் மத்தியில தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக சுவாமி, பலப்படுத்துவீராக. கிருபையினால் இரக்கத்தினால் நீர் மூடிக்கொள்வீராக. சாட்சியாய் நிலைநிறுத்துங்கப்பா. அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அவருடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றும். நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக. இந்த கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மேலும் தொடர்புகளுக்கு விசுவாசிகள் சபை 6 சபை தெரு, மகாத்மா நகர், ECR, லாஸ்பேட்டை, புதுச்சேரி. செல் 94430 90022 979 179 2656. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.